பரமாத்மன் மாதிரி நாம வாழ்ந்துடக்கூடாது. எங்கெங்கெல்லாம் மரண ஓலம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அஸ்வத்தாமா சூக்ஷ்ம ரூபமாக இருக்கிறார். ஏன்னா உத்திரையினுடைய கர்ப்பத்து வரைக்கும் போய் கருவில் இருக்கக்கூடிய சிசுவை கூட அந்த வம்சத்தை அழிக்கணும்னு நினைச்சா பார்த்தீங்களா? ஆனா அவனுடைய தபஸ் மனசுல வந்து பரமாத்மா அவனுடைய பக்தியினால அவனுக்கு சிரஞ்சீவிக்கும். எப்படி தெரியுமா? குஷ்ட ரோகியாக எங்கெங்கெல்லாம் ரோகம் இருக்கோ ருணபாதை இருக்கோ அங்கெல்லாம் அவன் மரம் கேட்டுக்கிறான். அவன் பரமாத்மா சாபம் கொடுக்கிறான். இந்த பாவத்தினுடைய தன்மையினால் இந்த ஜீவிதம் இந்த அண்டசராசரம் இருக்கிற வரைக்கும் நீ சிரஞ்சீவியா இருந்து இந்த ரோகத்தை அவஸ்தையை நீ அனுபவிக்க வேண்டும். அதனால உனக்கு சிரஞ்சீவிக்கும்ட்டான். ஆனா ஆஞ்சநேயருக்கு எப்படி சிரஞ்சீவிக்கும் வந்தது? தாச பக்தி, ராம பக்தியினாலே, அந்த பக்தியினாலே, அந்த சொல்லின் செல்வனுடைய தன்மையினாலே அந்த புஜபலம் புத்தி பலம் விஷோதேகம் அஜாடம் வாக்குப்படுத்த அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தி பலத்தினாலே ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவிக்கும் வந்தது. ரெண்டத்தையும் ஒரே தராசில வச்சிட முடியுமா? ஆனா வாக்கியம் ஒண்ணுதான். அஸ்வத்தாமா பலி வியாஜா அனுமான் பலிக்கே அது சிரஞ்சீவிக்கும் கொடுத்தது. ஒரு மன்னன் நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு அகங்காரம் நமக்காரம் ஆதவம் தற்பரமை தம்பட்டங்கள்லாம் இருக்கக்கூடாது. இருந்தான்னா அவன் பகவானுடைய மூணடியினால் கேவல மூணடியினாலே அவன் நாசமாயிடுவான். அவனுடைய அண்டச்சராச்சரங்கள் பூலோகங்கள் சப்த பேதாளங்கள் அத்தனை விதமான செல்வம் ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போயிடும். கர்வப்படாதேன்னு சொல்றதுக்காக அந்த பலியை வந்து சிரஞ்சீவித்துவத்தில் வச்சான். வியாசரியை சிரஞ்சீவித்துவ வச்சுதான். இன்னைக்கும் இதிகாச புராணங்களை நாம நினைக்கிறோம் அப்படின்னா வியாசாரி விஷ்ணு ரூபாய பகவான் விஷ்ணுவே வந்து அந்த இதிகாசத்தை நாம கொடுத்திருக்கார். வேதம் உபபிரமாணம் சொல்றது. வேதத்தை நாம டைரக்டா அனுபவிக்க முடியாது. அந்த வேதத்தினுடைய எவிடன்ஸ பூர்த்தியா இதிகாச ரூபமாக நாம் அனுபவிக்கிறோம்னா வியாசர் காரணம். அதனால வியாசர் சிரஞ்சீவிப்பார். கிருபர் எப்படி வந்து சிரஞ்சீவித்துவம் ஏற்பட்டார்? தன்னுடைய வித்தையில் நியாய தர்மத்தின் பால் சரணம் இல்லாமல் கற்றுக் கொடுத்ததுனால சிரஞ்சீவித்துவம். ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், இந்த உலகத்திலே கல்வி கேள்விகளிலே ஒரு ஆசிரியன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் வந்து அந்த தன்மையை வந்து கொடுக்க முடியும். அதனாலதான் கிருபருக்கு பரசுராமருக்கு சிரஞ்சீவித்துவம். அந்தரனாக இருந்தாலும் குரோதம் கொண்டான். அந்த குரோதம் இந்த உலகத்திலே எப்படி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த குரோதம் இருக்கிற வரைக்கும் பரசுராமனுடைய தன்மை, பரசுராமனுடைய குணம் சிரஞ்சீவித்துவமா இருக்கு. அப்படி அந்த சிரஞ்சீவித்துவ மாதிரி